ஒன்னு என்ன அப்படின்னா டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா, நான் டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா. அதாவது இது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாங்க. யூசிங் டைம் வேல்யூ ஆஃப் மணி. யூசிங் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு அர்த்தம். டைம் வேல்யூ ஆஃப் மணி. உங்களோட ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கடைசியில டைம் வேல்யூ ஆஃப் மணி ரூபி 1 அப்படின்னு ஒரு அப்பெண்டிக்ஸ்ல உங்களுக்கு என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு சார்ட் குடுத்திருப்பாங்க. அதுல 1 ஃபர்ஸ்ட் இயர் அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரூ. 1 குறைந்த மதிப்ப காட்டும். இப்போ ஒரு 10% எனக்கு வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நான் 10% அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஃபார்முலா சிம்பிளான ஃபார்முலா தான் இதுக்கு. அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் ஹோல் டு தி பவர் n அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஃபார்முலா. 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் ஹோல் டு தி பவர் n அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்ங்கிறத நீங்க 10% அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இயர் 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். அப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளோ ரூ. 1 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர். இந்த இடத்துல 10% நான் சொல்றேன்னா, அப்போ 10%ங்கிறது 0.1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஹோல் டு தி பவர் 1. அப்போ என்னோட மதிப்பு 1 அப்படின்னு நான் குடுக்குறேன். அப்போ 1 டிவைடட் பை 1.1 ஹோல் டு தி பவர் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 டிவைடட் பை 1.1 இத நான் டிவைட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 0.909 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 0.909. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல அதாவது நான் இப்ப பண்ணக்கூடிய அந்த ரூ. 1 அடுத்த வருஷம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0.909 90 பைசாவாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்க எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதால நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ நீங்க ரூ. 10,000 இதுல வந்து ஒரு ஒரு ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 1,00,000 இன்டூ 0.909 அவ்வளவுதான். 0.909ன்னா 90,000 தான் அடுத்த வருஷம் இதனுடைய மதிப்பாக இருக்கும். அதுதான் அந்த கான்செப்டே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட் இருந்தா, இன்றைய ரூபாயினுடைய மதிப்பு நாளை அதை விட குறைவாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. வேற ஒண்ணுமே ஒண்ணுமே நீங்க யோசிக்காதீங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணினா இன்றைய மதிப்பு நாளை இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைய மதிப்பு நாளை குறைவாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா. அப்போ டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற வேர்டு வந்து கன்சிடர் பண்ணல. இத வந்து கன்சிடர் பண்ணலைன்னா நான் டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா. அவ்வளவுதான். இந்த 2 கிரைட்டீரியா தான். அப்போ டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியால தான் உங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ, பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நத்திங் பட் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நான் டிஸ்கவுண்டிங்ல பொறுத்த வரைக்கும் பே பேக், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற இது மொத்தம் 5 டைப் தான். 5 டைப் தான். இத மட்டும் கிளாரிட்டியா பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ள தான் நமக்கு கொஸ்டினே இருக்க போறதுங்க. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இதுக்குள்ள தான் இருக்க போகுது. அப்ப இத நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துட்டாவே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம எடுத்துடலாம். எப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல இந்த டாபிக்ல. அதாவது வைல் எவாலுவேட்டிங் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவாலுவேட் பண்றப்போ ப்ரொபோசல் நம்ம வந்து கொடுக்குற எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படின்ற வார்த்தையை தான் கொடுப்போம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் ஒன்று கொடுக்குறோம். அதுல டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் கன்சிடர் கிளியரா கொடுத்துட்டாங்க பாருங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் கன்சிடர் அப்படின்ட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணுங்க? டைம் வேல்யூ ஆஃப் மணினாவே டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா. டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா போதும். அப்ப டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா அப்படின்ற வேர்டே இருக்கா அல்லது வேற விதமா என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியாவுல என்பிவி அல்லது பிஐ அல்லது ஐஆர்ஆர் இது ஏதாவது கொடுத்திருந்தா நீங்க அதை எடுக்கலாம். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் தான் இதுக்கு கான்செப்ட். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்டிங். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியாவுல வரும். அடுத்து டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் கன்சிடர்ட் இன் எதுல டைம் வேல்யூ ஆஃப் மணி இது வந்து ட்ரெடிஷனல் யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இது பழைய மெத்தடுமாங்க. இது ட்ரெடிஷனல் மெத்தடு, இது ட்ரெடிஷனல் மெத்தடு. ஏஆர்ஆர் அண்ட் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இதுல நிறைய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இது பாத்தீங்கன்னா வித்தியாசமா கேட்பாங்க. இப்போ அதாவது நான் டிஸ்கவுண்டிங்ல பே பேக் பீரியடு, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னு அல்லது இதுல எது வந்து டிஸ்கவுண்டிங் கிரைட்டீரியா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆட் மேன் அவுட் மார்க் கேட்கலாம். அல்லது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது நாட் பெர்ஃபெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகாம இருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. பொறுத்துக மாடல்ல கூட கேட்கலாம். அதனால இந்த சார்ட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறந்தே போகாது. இதுல ஏதாவது இந்த பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம்ப்பா. இந்த பேசிக்கு அடிப்படையில ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த
பகுதிக்கு நம்ம போறோம். பேசிக்ஸும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகே. அப்போ அடுத்த டாபிக்கே போலாங்களா? சார் நான் டிஸ்கவுண்ட்ல வந்து வேல்யூ குறையாதுங்களா சார்? இதுல டிஸ்கவுண்ட்ல வந்து வேல்யூ குறையும் டைம் வேல்யூக்கு. இதுல குறையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்டா சார்? அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் அக்யூரசி. ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் அக்யூரசிய ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. அப்படி சரிங்க. ஃபாலோ பண்றப்ப அந்த மேத்தமெட்டிக்கலா ஒரு எக்ஸ்பிரஷனோட உள்ள அத வந்து ரொம்ப கிளாரிட்டியா போய் நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறது டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட். ஓகே அது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். அப்படின்னா என்ன? இது பார்த்தது கடைக்கு போறோம். இந்த பொருள் வாங்கலாமா? வேண்டாமாங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கிறது. அந்த மாரியான ட்ரெடிஷனல் மெத்தட் தான் மத்த 2ம். அப்படின்னா என்ன? இதுல வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதாங்க. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ங்கிறது இதுதான். இந்த 1/1 பிளஸ் ஆர் ஹோல் டு தி பவர் n தான் நம்மளோட டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட். இத பயன்படுத்தினா அதுக்கு பேரு டிஸ்கவுண்ட். பயன்படுத்தாதது பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான எதுவுமே இதுல புகுத்த மாட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் அவ்வளோதாங்க இது. ஓகே சார். ஓகே. இப்ப பே பேக் பீரியடுக்கு போயிடலாங்க. பே பேக் இதுல வேர்ட்லயே இருக்குங்க. பே பேக் நான் பே பண்றேன். எனக்கு எப்ப திருப்பி கொடுப்ப அப்படின்னு கேளுங்க. அவ்வளவுதான். பே ஃபர்ஸ்ட் யூ டுக் பே. நீ எப்ப எனக்கு திருப்பி கொடுக்க அப்படின்னு கேளுங்க. அப்ப எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு அசெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த அசெட் உங்களுக்கு எவ்வளவு நாள்ல திருப்பி கொடுக்கும்? அப்ப திருப்பி கொடுக்கணும்னா நான் போட்ட முதல்ல எனக்கு எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. 1,00,000 நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 1,00,000 எனக்கு திரும்பி வரதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றத பே பேக் பீரியட். அப்போ அந்த 1,00,000 கேஷ் அவுட்லேவா நமக்கு வெளியே போயிருக்கு. அந்த அவுட்லே ஒவ்வொரு வருடமும் ரிட்டர்னாக எனக்கு வரும். அப்போ இந்த ரிட்டர்ன் எத்தனை வருஷத்துல எனக்கு கிடைக்குது? அப்போ ஒரு வருஷத்துக்கு 20,000 சம்பாதிக்குது அப்படின்னா அந்த 20, 20, 20 அப்போ 5 வருடம் ஆகும். அப்போ இந்த ஒரு ஒரு மெஷினரினால நான் இன்னைக்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 5 வருடங்களுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் யூ பே பேக். இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரிட்டர்ன் பேக் பண்ணுது அப்படின்றதான். அப்போ ஃபர்ஸ்ட் உன்னுடைய பேமெண்ட் அதுக்கு அடுத்தது ரெக்கவர் பேக். அது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா போச்சு. அல்லது ரீகப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரிகூப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரெக்கவர் பேக். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு நாள்ல ரெக்கவர் பேக் பீரியட் தேவைப்படுகிறது அப்படின்றதான் இது சொல்லும். இட் இஸ் கால்டு பே அவுட் அல்லது பே ஆஃப் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு பாருங்க. ஆல்டர்னேட் அலைஸ் கால்ட் அஸ் பே பேக் பீரியடுங்கிறது பே அவுட் வெளியே போறது. பே ஆஃப் அப்படின்னா என்னது? நமக்கு திரும்பி வருது. இப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்ப திரும்பி வர காலம், வெளியே போற அமௌண்ட் எப்படி சொன்னாலும் பே பேக் பீரியட் தான். அப்போ ஒரே இதுல முடிச்சிடுறாங்க. ஜென்ரேட் நெசசரி கேஷ். ஜென்ரேட் அப்படின்னா கேஷ வந்து உருவாக்குது. எப்படி உருவாக்குது அப்படின்னா டு ரீகப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது தொடக்க மூலதனத்தை, அதாவது தொடக்க முதலீட்டை முதலீட்டை திருப்பி தருவது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி தருவது எத்தனை நாட்கள்ல? அப்போ ஹவ் many இயர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வருடங்கள்ல நமக்கு திருப்பி தருது அப்படின்ற கான்செப்ட் தான் அது. அப்ப ரீகப் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுதான் வந்து கொஸ்டின்லயே ரைஸ் பண்றாங்க. அப்ப பே பேக் பீரியட் இஸ் அ டைம் ரிக்வயர்ட் டு ரிகவர் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்ல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு நாள்ல திருப்பி கொடுக்குது. அவ்வளவுதான். இது வந்து ஒன் ஆஃப் த நான் டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோ மெத்தட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதுவும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த நான் டிஸ்கவுண்டட் மெத்தட்னு சொல்றோம். அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்ற ஒரு இதை கொடுத்துட்றோம். அடுத்ததான் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா இது ஒண்ணுமே கிடையாதுங்க. இது நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா வருமானம், அவ்வளவுதாங்க. இது வந்து வருடா வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இது வந்து தொடக்க முதலீடு, அவ்வளவுதான். தொடக்க முதலீடு. ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. இது வந்து தொடக்க முதலீடு. நீங்க குடுக்குற தொடக்க முதலீடு. அதிலிருந்து உங்களுக்கு வருமானத்தை ஜெனரேட் பண்றது. டிவைட் பண்றீங்க, ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க. இதுல கொஞ்சம் அட்வான்ஸா போய் பார்க்கிறோம். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளே அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ இந்த மாதிரியான வார்த்தை இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாதிரியான ஒர்க்கிங்ஸ வந்து போட ஆரம்பிக்கணும். அப்ப நெட் இன்கம், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ண நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, அதுல இருந்து டாக்ஸ கழிங்க. அடுத்ததா ஏன்னா இந்த அசெட்டோட டெப்ரிசியேஷனை நம்ம எங்க கழிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே P&L அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்ப அங்க லெஸ் பண்ணியிருப்போம். மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அசெட்டுக்குரியது தான் இந்த டெப்ரிசியேஷனுங்கிறதுனால இங்க ஆட் பண்ணி காட்டணும். அப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க,
டோட்டல் இன்கம்ல இருந்து டெப்ரிசியேஷன் எல்லாமே கழிச்சது போக நெட் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சதுல ஆல்ரெடி நம்ம டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணியிருப்போம். அதனால இங்க கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, கூட்டணும். ஏன் கூட்டணும் அப்படின்னா, இந்த டெப்ரிசியேஷன் இந்த அசட்டுக்குரியது. அதனால அந்த அசட்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸையும் நம்ம அது கூட சேர்த்தணும். அப்போ அதனுடைய கழிச்சு காட்டியிருப்போம், அதையும் நம்ம சேர்க்கணுங்கிறது தான் இந்த கான்செப்ட். அப்போ நீங்க டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஒரு சில இடத்துல இதை வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிளா எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா, இன்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. இப்போ கிராஸ் இன்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இன்கம்ல இருந்து நீங்க டெப்ரிசியேஷனை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு பேரு நெட் இன்கம். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், நெட் இன்கம். இந்த நெட் இன்கம்ல இருந்து நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஸ் டாக்ஸ். அதுக்கு அடுத்தது மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் டெப்ரிசியேஷன். இங்க லெஸ் பண்ணி ஆட் பண்ணணுங்கிற கான்செப்ட் தான் இதுல இருக்கு. அவ்வளவுதான். ஆட் டெப்ரிசியேஷனை நீங்க ஆட் பண்ணணும். நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத முக்கியம். கிராஸ் கொடுத்தாங்கன்னா கழிச்சு மறுபடியும் கூட்டுங்க. நெட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி அவன் கழிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். நீங்க கூட்டுனா மட்டும் போதும். புரியுதா? இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ணா மட்டும் போதும், ஆட் பண்ணா போதும். அவங்க சம்மே வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, கிராஸ் இன்கம்ல இருந்து டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டாக்ஸை லெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஆட் டெப்ரிசியேஷன் கொடுக்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு பேரு அன்அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறான். இது வந்து பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது. அன்அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளவு வருது, ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருது இன்டூ 100. இதுக்கு பேரு அன்அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது வந்து வருமானம் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. வருமானம் தான். இதை வந்து இப்படி சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேஷ் இன்ஃப்ளோவில் வந்து இது எல்லாமே ஃபார்மேட்டை நல்லா பார்த்துட்டிங்கன்னா போதும். இதுல இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறோம். இது வந்து லெவல் 2 அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் நியூ ப்ராஜெக்ட், அது கூட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், பிளான்ட் எக்யூப்மெண்ட், அதையும் நீங்க வந்து இதோட சேர்த்துக்கணும். அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் வந்து கூட்டி கழிக்கணும் இதுல. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லா புரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், கேஷ் அவுட்ஃப்ளோ. இது எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டா, இப்போ ஒரு மெஷினரி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு ஃபேக்டரி, ஒரு ஸ்பின்னிங் மில்ஸ்ல வந்து ஒரு பெரிய மெஷினரியை கொண்டு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரம் பிகினிங்ல, அதாவது ஃப்ரம் காட்டன்ல இருந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, துணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது. ஒரே மெஷினை அத்தனையும் பண்ணி கொடுத்துருது. அப்படின்றப்போ அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. அப்போ அதை இன்ஸ்டால் பண்றக்கூடிய அந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இப்போ வெளிநாட்டுல இருந்து நமக்கு வருது அப்படின்ட்டா, அங்க இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் செய்வோம். அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் கொடுப்போம். அந்த நேரத்துல இன்ஸ்டாலேஷன்ல நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நமக்கு காஸ்ட் நிறைய ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை செஞ்சிருப்போம். அது எல்லாமே இதுல தான் சேரும். அப்போ ஒரு புது ப்ராஜெக்டோட ஒரு புது காஸ்ட் ஆஃப் ஒரு மெஷினரி வந்து இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அதனுடைய விலை, அதனுடைய இன்ஸ்டாலேஷன் பொறுத்துகை செலவு, அது கூட அந்த மெஷினரியை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, ட்ரையல் அண்ட் எரர் ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் பண்ணுவீங்க. இது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல், இப்போ இதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும், இதுக்கு லேபர் தேவைப்படும், ரா மெட்டீரியல் தேவைப்படுது, லேபர் தேவைப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் நிறைய தேவைப்படுது. அப்போ இதுல பாருங்க, கேஷ் இருக்கு, ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கு, லேபருக்கு பே பண்ணணும், அப்போ கரண்ட் லைபிலிட்டி இருக்கு. அப்போ இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்க எடுத்துங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்ல பிளஸ் ஆர் மைனஸ் அதை நீங்க கொண்டு வாங்க. அப்போ கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டியில என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அதையும் நீங்க நெட்டா எடுத்து கேஷ் அவுட்லேவ்ல சேர்த்துக்கணும். அப்போ கேஷ் அவுட்லே அப்படின்றத ஃபார்முலாவே கூட கேட்பாங்க. இது வந்து அட்வான்ஸ்டு மெத்தடு. அதுல கேஷ் அவுட்லே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதுங்க. அவுட்லே என்னன்னுங்க, வெளியில போற மதிப்பை காட்டுறது. இந்த ப்ராஜெக்ட்னுடைய ஹோல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. இந்த மெஷினரியுடைய காஸ்ட் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இன்ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறேன். மேல நான் என்ன கண்டுபிடிச்சேங்க, நல்லா புரியுதான்னு பாருங்க. மேல நான் என்ன கண்டுபிடிச்சேன், அவுட்ஃப்ளோவை கண்டுபிடிச்சேன். புரியுதுங்களா? அவுட்ஃப்ளோவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அமௌண்ட். இதுக்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம்,
பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல இன்ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஆன்டிசிபேட்டட் இன்கம், அதாவது வருங்கால வருமானம் இல்லையா? வருங்கால வருமானம் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மேல அவுட்ஃப்ளோ கண்டுபிடிச்சேன், கீழே இன்ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறேன். இந்த வேர்டு ஒரே ஒரு இதுல தான் உங்களுக்கு இதா இருக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, சேல்ஸ், பொருளை சேல்ஸ் பண்ண எனக்கு ரெவென்யூ, அதுல இருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாம் கழிக்கிறேன். கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது நீங்க என்னன்னு சொல்லலாம், ரெவென்யூ பிஃபோர் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ரெவென்யூ பிஃபோர் டாக்ஸ். இது கூட நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிராஸ் ரெவென்யூ, இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், கிராஸ் ரெவென்யூ. இதுக்கு பேரு கிராஸ், அதாவது நெட், அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாம் கழிச்சிடுறீங்க. கிராஸ் ப்ராஃபிட் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கிராஸ் ப்ராஃபிட் தான் நம்ம கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு நான் சொல்றோம். அதுக்கு அடுத்தது லெஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனுக்கு அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, டாக்ஸை லெஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். இதுதான் முன்னாடியே நான் சொன்னது. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாம் லெஸ் பண்ணது போக கிராஸ் இன்கம் இருந்தா அதுல லெஸ் டெப்ரிசியேஷன், லெஸ் டாக்ஸ், பிளஸ் டெப்ரிசியேஷனுங்கிறது தான் இதனோட கான்செப்ட். இதுதான் சிஎஃப்ஏடி அப்படின்றா, கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில விவரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் பட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். பிஃபோர் டெப்ரிசியேஷன் நத்திங் பட் சிஎஃப்ஏடியே தாங்க. அவனை வந்து அந்த டெர்மினாலஜிலேயே நம்மளை போட்டு குழப்பிடுவாங்க. இதை வந்து கேர்ஃபுல்லா படிச்சோம்னா அந்த டெர்மினாலஜில நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. சம்மெல்லாம் வரப்போ கரெக்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அது கூட சால்வேஜ் வேல்யூ ஏதாவது இருந்தா பிளஸ் பண்ணணும். வாட் இஸ் த சால்வேஜ் வேல்யூ? இப்போ டூரிங் த பீரியட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில பொருள், அதாவது இது வந்து உற்பத்தி செஞ்சுட்டே இருக்குது. எண்ட் ஆஃப் த இயர்ல, அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம், nth இயர் அப்படின்றது. இந்த இந்த மெஷினரி வந்து 4 வருஷத்துக்கு தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க பாருங்க. 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, அது கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. வருஷம் வருஷம் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வருடம் 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெஷினரியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேல் பண்றோம் அப்படின்னு பாருங்க. மெஷினரியை நம்ம சேல் பண்றோம். சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டா, அதுக்குன்ட்டு ஒரு மிச்ச வேல்யூ கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க என்ன ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, ஒரு 4 வருஷம் வச்சிருக்கீங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வித்துறீங்க. விக்கிறப்போ அதே ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு வருமானா கண்டிப்பா வராது. இப்போ அது செகண்ட் ஹேண்ட் ஆகி போச்சு. அதனால நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சின்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஒரு சால்வேஜ் வேல்யூங்கிறது அதுதான், விற்று தீர்ந்த எஞ்சிய மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு எஞ்சிய மதிப்பு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். சால்வேஜ் வேல்யூனா எஞ்சிய மதிப்பு, அவ்வளவுதான். 4 வருஷம் முடிஞ்சிட்டாவே நமக்கு வந்து அந்த மிஷினரி முழுசா இல்ல அப்படின்னு அர்த்தம். பட் அதை வந்து நம்ம விற்கிறப்போ ஒரு இரும்பு விலையாவது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மிஷினரி விற்கிறப்போ ஒரு இரும்பினுடைய விலையாவது நமக்கு கிடைக்கும். அதை வந்து எஞ்சிய மதிப்பு இருந்தா நீங்க அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் இப்போ ரா மெட்டீரியல், இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடியது, ஏதாவது விற்க வேண்டியது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஏதாவது இருந்தா கூட அதை நீங்க வித்தீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்கவரியும் நீங்க ஆட் பண்ணணும். இந்த ரெண்டும் வந்து புதுசு. புரியுதுங்களா? அப்போ அது இன்ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அவுட்ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அது மட்டும் இருந்தா போதுங்க. அடுத்து இதனோட மெரிட் டிமெரிட் எல்லாம் பார்த்துக்கலாம். நமக்கு ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட், இதில் இருந்து தான் நமக்கு ஏஆர்ஆர் மெத்தட் வந்துச்சுங்க. ஏஆர்ஆர் மெத்தடுங்கிறது இதில் இருந்து கிடைச்சதுதான். அப்போ இதுதான் பேஸ். அப்போ இதில் இருந்து தான் இம்ப்ரூவ் பண்ணி ஏஆர்ஆர் மெத்தட்னு கொண்டு போனாங்க. அடுத்து பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்சல்யூஷன். அப்போ வருங்காலத்தினுடைய லாஸை வந்து இது கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா 5 வருடத்துக்கு அப்புறம் இந்த மெஷினரி ஒர்க் ஆகாது அப்படின்ட்டா எப்போ சீக்கிரமா இந்த நமக்கு ரிட்டர்ன் எடுக்குதோ அதோட நம்ம அதைய வழக்குழைந்த மெஷினரியா நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னா விற்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அடுத்தது இதனுடைய டிமெரிட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணியை இக்னோர் பண்ணுது. அடுத்தது கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் த பே பேக் பீரியட். இப்போ வந்து 5 வருடம் இந்த மெஷினரி இருக்கு அப்படின்னா 3 வருடத்திலேயே 5 வருட மெஷினரி அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 வருட மெஷினரி வந்து நமக்கு இதுக்கு கொடுக்குது, ஈல்டு கொடுக்குது அப்படின்னா 3 வருடத்திலேயே வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருது அப்படின்னு பாருங்க. மிச்சம் இருக்கிற பீரியட் போஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் பீரியடை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அப்போ இக்னோர் ஆல் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் பே பேக் பீரியட். 3 வருஷத்துலயே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சு. அப்ப பின்னாடி இருக்கிறத பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதை நீங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு. அடுத்து
ஒன் ஆஃப் த மிஸ்லீடிங் எவாலுவேஷன் ஆஃப் த கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதுல வந்து நிறைய மிஸ்லீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சம்டைம்ஸ் அந்த கேஷ் ஃப்ளோவை வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்ட்டா அடுத்தடுத்த வருடங்களுக்கு இது இழுத்துக்கிட்டே போக வேண்டியதாங்க. இந்த மாதிரி எல்லாமே டிமெரிட்ஸ் இருக்கும். இதுல அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கிரிட்டீரியா வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீ டிட்டர்மைண்ட் லெஸ், அதாவது குறைவான, இப்படி எடுத்துக்கலாம், குறைவான பேபேக் பீரியட். குறைவான பேபேக் பீரியட் குட்டுங்க. குறைவான பேபேக் பீரியட் இருந்தா அது வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்க. 2 ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்றீங்க அப்படின்றப்ப எது குறைவான பேபேக் பீரியட், சீக்கிரமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் பண்ணுதோ அது வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியதை என்ன பண்றீங்க, ரிஜெக்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். அப்போ ஹூஸ் ஆக்சுவல் பேபேக் பீரியட் இஸ் மோர் தேன் வாட் த ப்ரீ டிட்டர்மைன்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்டட். அப்ப நம்ம என்ன சொல்றோம், மேனேஜ்மெண்ட் பார்த்து ஒரு முடிவு செய்யலாம். 3 வருஷத்துக்கு மேல பேபேக் பீரியட் போச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பீரியடை நீங்க கட் ஆஃப் பீரியடா நீங்க எடுத்துக்கணும். அதை வந்து மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தா அதை வந்து நீங்க கட் ஆஃப் பீரியட், அதுக்கு மேல வரக்கூடியதை நீங்க எடுத்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலா பேபேக் பீரியட் கொடுக்குது. இது 2 வருஷம், சாரி 2.5 இயர். இது வந்து 2 இயர், இது வந்து 3 இயர்ஸ்ன்னு கொடுக்குது. அப்ப மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 இயர் அண்ட் எபவ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. இன் கம்பேரிசன்ல ப்ராஜெக்ட் 2 தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். பட் அதர்வைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த 2 அண்ட் எபோவ் இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னாங்க அப்படின்னா அதை விட அதிகமா வரதை நீங்க நீக்கிடுங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பிக்சேஷன் ஆஃப் த மேக்சிமம் அக்செப்டபிள் பேபேக் பீரியட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றோம். Maximum accepted payback period is generally done into taking the reciprocal of the cost of capital அப்படின்னு சொல்றோம். இது அப்படியே நீங்க படிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டா இந்த ஃபார்முலா வந்து உருவாக்கப்படுது. இது ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றத நீங்க என்ன எடுத்துக்கோங்க, நாம இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுத்தா நமக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எடுக்கிறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கிறது தான் நீங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 20%. அக்செப்டபிள் கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது 1/, இதால நீங்க டிவைட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த பேபேக் பீரியடுங்கிறது கிடைச்சிரும். கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பேபேக் பீரியட் வந்து கிடைச்சிரும். 5 வருடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு பேரு கட் ஆஃப் பாயிண்ட். எப்போ நம்ம பண்ணணும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அந்த கட் ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் கம்பேர் பண்றீங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே 6 வருஷம், 7 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல பேபேக் பீரியட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேல இருக்கிற எல்லாமே ஸ்ட்ரெயிட் அவே ரிஜெக்டட் தான். ஸ்ட்ரெயிட் அவே ரிஜெக்ட் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3, பீரியட் 4, பீரியட் 5 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் வருது. இது 7 இயர் பேபேக் பீரியட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா பேபேக் பீரியட் இது 5ன்னு வச்சுக்கோங்க. இது 4, இதுக்கு 3ங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்ட்டா 5 இயர்ஸ் வந்து நம்ம கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 5 இயர்ஸ். அப்போ 5 இயர்ஸ் இருக்கிறது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் ஆஃப் பாயிண்டா வச்சுக்கலாம். அப்போ இந்த 5க்கு குறைவாக இருக்கிறத மட்டும் நீங்க டெசிஷன் மேக்கிங்க்கு எடுத்துக்கலாம். அப்படின்னா இதை சாய்ஸ் பண்ணலாமா, இதை சாய்ஸ் பண்ணலாமா, இதை சாய்ஸ் பண்ணலாமாங்கிறத மேனேஜ்மெண்ட்டினுடைய முடிவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ கட் ஆஃப் பாயிண்டை விட அதிகமா இருக்கிறது ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்டட். அவ்வளவுதான், இது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு, இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரைட்டாவே முடிவு பண்ணிக்கிறோம். மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். மேனேஜ்மெண்ட் ஒரு வேர்டு சொன்னாங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் என்ன வேர்டு சொல்லுவாங்க, அந்த கட் ஆஃப் பாயிண்டோட வேர்டு தான் சொல்லுவாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல இருந்தே நம்ம இதை கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஷார்டஸ்ட் பேபேக் பீரியட். அவ்வளவுதான், குறைவான பேபேக் பீரியடை எடுத்துக்கோங்க. ஹையஸ்ட் அன்அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வில் பி ப்ரிஃபரபிள், இப்படி கூட சொல்லலாம். ஹையஸ்ட் அன்அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த இடத்துல இந்த வார்த்தை வந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஹையஸ்ட் எது வந்து அதிகமான ரிட்டர்னை கொடுக்குதோ அதுதான் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து இதனுடைய இம்ப்ரூவைஸ்டு மெத்தட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பேர் போஸ்ட் பேபேக் பீரியட்.
ப்ராஃபிட்டபிலிட்டி மெத்தட் அப்படின்றா. ஒன் ஆஃப் த மேஜர் லிமிடேஷன் ஆஃப் த பேபேக் பீரியட் மெத்தட் இஸ் டஸ் நாட் கன்சிடர் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் ஏர்னட் ஆஃப்டர் த பேபேக் பீரியட். நமக்கு என்ன சொன்னாங்க, கேஷ் இன்ஃப்ளோவை வந்து பேபேக் பீரியடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை இது என்ன பண்ணலைங்க, கண்டுபிடிக்கிறது இல்லை. அதனால இஃப் த ரியல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் கெனாட் பி அசஸ்டு, உண்மையான ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் குறைவான ரிட்டர்னை கொடுக்கும், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரிட்டர்னை கொடுக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட் இனிஷியல் பீரியட்ல வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும், பின்னாடி வந்து குறைவா கொடுக்கும். ஆனா ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்றப்போ அந்த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியில லாங்கஸ்ட் பேபேக் பீரியட்ல இருக்கிறது கூட சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அப்போ அந்த கன்சிடரேஷன்ல நம்ம இந்த இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்றோம். அதனால டு இம்ப்ரூவ் திஸ் மெத்தட், இந்த மெத்தட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கன்சிடரிங் த ரிசீவபிள் ஆஃப்டர் பேபேக் பீரியட், பின்னாடி இருக்கக்கூடிய பேபேக் பீரியடை கன்சிடர் பண்றதுக்கு பேரு தான் போஸ்ட் பேபேக் பீரியட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தட்ல போஸ்ட் பேபேக் ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிப்பாங்க. போஸ்ட் பேபேக் பீரியடினுடைய ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிச்சு அதையும் சேர்ந்து இதை எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ அது ஒன் ஆஃப் த லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை ரெக்கவர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் போஸ்ட் பேபேக் பீரியட் மெத்தடுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நமக்கு கேள்விகள் இருக்குங்க. போஸ்ட் பேபேக் பீரியட் மெத்தட்ல கண்டுபிடிச்சது கேள்விகளாவே கேட்கப்பட்டிருக்கு. அதனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இப்போ பாருங்க 2-3 கொஸ்டின் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் டிஆர்பில கேட்கப்பட்டதுங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த சம்மு நமக்கு எதை சொல்லுது, த ப்ராஜெக்ட் காஸ்ட். காஸ்ட் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சுங்க. காஸ்ட்னாவே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ இது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakhs. அடுத்தது த ஈல்டு ஆனுவலி 30,000, 3 லட்சத்தை கொடுக்குது. ப்ராஃபிட் ஆனுவலி, ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குது. ஆனுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். நல்லா புரியுதான்னு பாருங்க, ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, டெப்ரிசியேஷனை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணம் அப்படின்றப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க என்னன்னு சொல்லிடலாங்க, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு பேரு நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எப்பப்ப கண்டுபிடிப்பீங்க, இது அப்படியே ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? பிஎன்எல் அக்கௌண்ட் எப்படி பண்ணுவோம், இது அதாவது மேலே வந்து கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம இங்கே கொண்டு வருவோம். அடுத்தது இதுலலாம் வந்து இதனோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும், இதில் டெப்ரிசியேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த சைடு டோட்டல் எடுத்துகிட்டு வரோம். இந்த டோட்டல் இங்கே வருது. இதை நம்ம லெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது இந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இதை எப்படி சொல்லலாம், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அப்படின்றது தான் இது. இந்த வேர்டுக்கு என்ன பொருளுங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். அப்போ முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நெட் ப்ராஃபிட் இருக்கு. அப்போ நெட் ப்ராஃபிட் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், லெஸ் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இதுதான் வந்து கேஷ் அவுட் இனிஷியல், அதாவது கேஷ் ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறது. கேஷ் இன்ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிக்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். நெட் ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் மட்டும் இதுக்கு போட்டால் போதுங்க. அப்போ இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CFAT அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிங்க. கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நெட் ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இதுக்கு வந்து கூட்டி கழிக்க கூடாது. வேர்டு என்ன கொடுத்துட்டாங்க, ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். இதே வேர்டு பிஃபோர் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க, ஒரு வாட்டி கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்க கூட்டணும், கழிச்சு கூட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் சார் கழிக்கிற, டாக்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக தான் டெப்ரிசியேஷன் ஒர்க் அவுட் பண்றோம். அந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும். அப்போ இதனோட அமௌண்ட் பாருங்க. அப்போ 3 லட்சம் ரூபாய் கிடைக்குதுங்களா, நெட் ப்ராஃபிட் 3 lakhs. அடுத்தது டாக்ஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்கோம், 50% டாக்ஸுங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க, 50% டாக்ஸ். அப்போ இதுக்கு 50%, 3 லட்சத்துக்கு 50%. அப்போ இதுல பாதி 1,50,000 ரூபாய், 1,50,000. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்ட்டா பிளஸ் டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளவு அப்படின்ற பாக்குறப்போ 12.5%ங்க.
12.5. அப்போ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 12.5% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 20 லட்சங்க. 20 லட்சத்துக்கு இந்த இடத்துல போடுறேன். 20 லட்சம் இன்டூ, ஏன்னா இனிஷியல் காஸ்ட் அவ்வளவுதானே நமக்கு இருக்கு. 20 லட்சம் இன்டூ 12.5%. இந்த இடத்துல 12.5% ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ இங்க ஒரு 3, இதுல அதாவது 10% அப்படின்னா ஒரு 20,000 வரும். அதுல 4 அப்படின்றப்போ ஒரு 5,000 ரூபாய் வரும். 25,000 ரூபாய் வருங்க. நீங்க இருக்கிற 2,80,000 சார். 2,50,000. ஓகே, கரெக்ட் தான். ஓவரால் நம்ம எடுக்கணும் 2,50,000. அப்ப இதனோட நெட் ரிசல்ட் என்னங்க? கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவுங்க? கேஷ் இன்ஃப்ளோ நமக்கு எவ்வளவு வரும்போது தான் இதுல 1 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு ஆட் ஆகும். 4 lakhs அவ்வளவுதாங்க. இதுக்கு பேரு இன்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃப்ளோ. இப்போ நம்மளுடைய பேபேக் பீரியடினுடைய ஃபார்முலா, பேபேக் பீரியட் அப்படின்றதுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை இன்ஃப்ளோ, ஆனுவல் இன்ஃப்ளோ. அதை நம்ம கூட்டணும். அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவுங்க? 20 லட்சம் டிவைடட் பை இந்த 4 லட்சத்தால டிவைட் பண்ணணும். 4 லட்சத்தால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 இயர்ஸ். 5 இயர்ஸுங்க. இங்க ஆன்சர் இருக்குங்க. இது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 5 இயர்ஸ். இந்த சம்ம கான் அண்ட் ஜெயின் புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் அண்ட் இன்னொரு புக்குங்க, அது நீங்க கிடைச்சாலும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த புக்லயும் இருக்கு. அவரோட ஆத்தர் பேர் என்ன அப்படின்னா சி பரமேஸ்வரன் அண்ட் டி சுப்பிரமணியம் அப்படின்ட்டு ஒரு புக்குங்க. அதனோட புக்ல இது 2வது ப்ராப்ளத்தை, இந்த ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நல்ல ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறப்போ நமக்கு எந்த கொஸ்டின் எங்கிருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்க. given annual cash inflow for 5 years ₹5,000 per annum. இந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஒவ்வொரு வருடங்களுக்கும் 5,000 ரூபாய் கொடுக்குது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 25,000. பே பேக் பீரியட் ஈஸ் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே போட்டுக்கணும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வந்து ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ, சாரி இன்ஃப்ளோ, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. அப்போ மேலே 20,000, சாரி 25ங்க. அதாவது இது வந்து 25,000 டிவைடட் பை வருடம் நமக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுதுங்க? 5,000. 5,000 நமக்கு ஏர்ன் பண்ணுதுங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு இது என்ன இதாக இருக்கும் அப்படின்ட்டா 25 டிவைடட் பை 5. அப்போ 25/5ங்கிறப்போ நமக்கு 5 இயர்ஸ். இது ரொம்ப சின்ன சம்மு தான். அதனால வந்து ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. இதுல எந்த இது கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, 5ஆல மல்டிபிள் பண்ணி 25,000 டிவைடட் பை 25,000 போட்டுறக்கூடாது. இந்த வேர்டு அதனால தான் நான் எழுதிட்டே வரேன், பார்த்துக்கோங்க. ஆனுவல் இன்ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க. அதை வந்து வருடம் எவ்வளவு நம்ம வருமானத்தை ஈட்டுறோங்கிறத ஆனுவல் இன்ஃப்ளோ, அது மேல அவுட்ஃப்ளோ, கீழே இன்ஃப்ளோ அப்படின்றத ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆஃப் 1,40,000. எக்கனாமிக் லைஃப் 10 இயர்ஸ். எக்கனாமிக் லைஃப் 10 இயர்ஸ். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்றது 20,000. ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 20,000. இதுல பாருங்க போஸ்ட் பே பேக் பீரியட், இந்த ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்க, போஸ்ட் பே பேக் பீரியட். இதுதான் இப்பெல்லாம் கேட்கக்கூடிய சம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரன் டி சுப்பிரமணியம் அந்த புக்கில் இருந்து அப்படியே எடுக்கப்பட்டதுங்க இந்த கொஸ்டினும். இது பாத்தீங்கன்னா 2014-15 டிஆர்பி வந்து அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இதுல பாருங்க நம்ம பாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வருடம் நமக்கு என்ன ஆகுதுங்க, 20,000 ரூபாய் நமக்கு ஜெனரேட் பண்ணிட்டே வருது. இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருஷத்துக்கு வருடம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா 20,000 கொடுத்துட்டே வருதுங்க இந்த மிஷினரி அப்படின்ற மாதிரியே நினைச்சுக்கோங்க. 20,000 கொடுக்குது. இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை இந்த போஸ்ட் பே பேக் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது ஒரு கிளாரிட்டி ஆயிடும்.
இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பே பேக் பீரியடை கண்டுபிடிங்க. போஸ்ட்டுக்கு அப்புறமா போய்க்கலாங்க. பே பேக்கு பீரியடை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பே பேக் பீரியட்ல இருந்து நம்ம என்ன பண்றோங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. புரியுதுங்களா? ஆனுவல் இன்ஃப்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,40,000 டிவைடட் பை வருடம் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க, 20,000. அப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா 7 வருடம், 7 இயர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். 7 இயர்ஸ். ஓகேவா? அப்போ என்னோட இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இயர் மார்க் பண்றேன். அப்போ 7 வருடம் எனக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். இந்த 7 வருடம் அப்படின்றது பே பேக் பீரியட். புரியுதான்னு பாருங்க. இதுக்கு பேரு பே பேக் பீரியட். இந்த 7 வருடத்தை தாண்டி இந்த மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 வருடம், இதுதான் எனக்கு போஸ்ட் பே பேக்கை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம். இதுக்கு பேரு தான் போஸ்ட் பே பேக் பீரியட். அப்ப இதுல எத்தனை வருஷம் இருக்குங்க? 8வது வருஷம் ஒண்ணு, 9வது வருஷம் ஒண்ணு, 10வது வருஷம் ஒண்ணு. அப்ப 3 வருடம் அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியுதாப்பா? போஸ்ட் பே பேக் பீரியட்னா பே பேக் பீரியட் கண்டுபிடிச்சு அதை வந்து எக்கனாமிக் லைஃப்ல இருந்து நீங்க கழிக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இதை வந்து ஸ்வீட்டா என்ன எழுதியிருக்கேன், 10 வருடத்துக்கு எனக்கு இன்ஃப்ளோ கொடுக்கும். அப்ப 7 வருடத்துல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சு. மிச்சம் இருக்கிறது போஸ்ட் பே பேக் பீரியட். ஆர் யூ கிளியர் நவ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகேப்பா. அடுத்து நம்மளுடைய அடுத்த பகுதி இதுல பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள். ஏன்னா இதுல வந்து சம் கம்பல்சரி ஒன்று வருதுங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் 30,000, கேஷ் இன்ஃப்ளோ 10,000. த லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் கால்டு 5 இயர்ஸ். இந்த ப்ராஜெக்டோட இது வந்து 5 இயர்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பே பேக் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்க என்ன கேட்டிருக்காங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும். போஸ்டா பே பேக்கா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பே பேக்கை கண்டுபிடிச்சிருங்க. அப்போ பே பேக் பீரியட் அப்படின்றது பேபேக் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுறது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ உள்ள வருது. அப்போ வெளியே போறது 30,000 ரூபாய் வெளியே போகுது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டா 10,000 ரூபாய் வருடம் உள்ள வருது. அப்போ பேபேக் பீரியட் எனக்கு எவ்வளோ வந்துருங்க, 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் கால்குலேட்டட் பேபேக் பீரியட் எனக்கு வந்து 3 இயர்ஸ். அவ்வளோதான். இந்த சம் இதோட முடிஞ்சது. ஆனா இந்த எக்கனாமிக் லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் பேபேக் பீரியட்னா எவ்வளவா இருக்குங்க? இந்த கான்செப்ட் படி போஸ்ட் பேபேக் பீரியட் எவ்வளவா இருக்கு? 2 இயர்ஸ். எப்படி 2 இயர்ஸ்? இதுல இருந்து அதையே லெஸ் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். பேபேக் பீரியட்ல எக்கனாமிக் லைஃப்ல இருந்து பேபேக் பீரியட் லெஸ் பண்ணீங்கன்னா போஸ்ட் பேபேக் பீரியட். ஆனா நீங்க செம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். நான் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க பிளைண்டா அப்படியே போய்டும். எக்கனாமிக் லைஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து போஸ்ட் பேபேக் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. டிஆர்பி கொஸ்டின்ல போன தடவை இப்படிதான் ஏமாந்தாங்க நிறைய. அடுத்தது சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் ரிக்வயர்டு இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ. அவுட்னா வெளியே, அப்போ வெளியே அப்படின்னு அர்த்தம். இது வெளியே போகுது. அப்போ வெளியே அப்படின்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட். வெளியே அப்படின்றத நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அப்போ 25,000 ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. த கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் 6 இயர்ஸ். 6 வருடத்துக்கு நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 6 வருடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன செய்யறது? இந்த 25,000 எத்தனையாவது வருஷத்துல ரெக்கவர் பண்ணுது அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இயர் 1, இயர் 2, அடுத்த பாத்தீங்கன்னா இயர் 3, இயர் 4, அடுத்தது இயர் 5, அடுத்தது இயர் 6 இப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து இயர். அடுத்தது கேஷ் இன்ஃப்ளோ இல்லைங்களா? கேஷ் இன்ஃப்ளோ அதையும் நம்ம எழுதி பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வருடம் எனக்கு எவ்வளவு கிடைச்சதுங்க? 5,000 ரூபாய் கிடைச்சது. 2வது வருடம் 8,000 ரூபாய் கிடைக்குது. 3வது 10,000 ரூபாய் கிடைக்குது. அடுத்தது 12,000 கிடைக்குது. அடுத்த பாத்தீங்கன்னா 7,000, 3,000. 7,000, 3,000. ஓகே. இப்போ குமுலேட்டிவ் அப்படின்றத இதுக்கு எடுக்கணும். குமுலேட்டிவ் அப்படின்னா கூடுதல். புரியுதுங்களா?
இதுக்கு பேரு கூடுதல் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல 5000 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 2யும் நீங்க என்ன பண்ணுங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணுங்க. 5000 பிளஸ் 8000 உனக்கு என்ன ஆயிரும்? 13000. அடுத்தது இந்த 2யும் ஆட் பண்ணுங்க. 23000. 23000. அடுத்தது இந்த 2யும் ஆட் பண்ணுங்க. அப்போ இந்த 2யும் ஆட் பண்றப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 23 பிளஸ் 12 35,000. அப்போ இந்த இடத்துலயே உங்களோட இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்ட்டா 25,000 வந்து ரெக்கவர்டு. புரியுதுங்களா? அப்போ ரெக்கவர்ட் பண்ணுது. ஆனா பட் என்ன இதுல ரெக்கவர்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா முழுசா ரெக்கவர் பண்ணாம அதாவது தேர்ட் இயர்ல 23,000 ரூபாய் வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற இந்த 2,000 ரூபாய் மட்டும் எந்த வருஷத்துல போய் எடுக்குதுங்க? 4th இயர்ல போய் எடுக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ பேபேக் பீரியடை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு பாருங்க. பேபேக் பீரியட். அப்போ என்னோட 25,000 அதை ரெக்கவர் பண்றதை எப்படி பண்ணுது? ஒரு வருடத்துல 23,000 ரூபாய் எடுத்துருச்சு. எந்த இயர்ல? 3 இயர்ஸ்ல. பிளஸ் 3 இயர்ஸ்ல வந்து எனக்கு எவ்வளவு பண்ணிடுச்சுங்க? 23,000 ரூபாய் எடுத்துருச்சு. அப்ப இந்த இடத்துல 23,000 ரூபாய். அடுத்தது எனக்கு எவ்வளவு மட்டும்தான் தேவைப்படுங்கன்னா 2,000 ரூபாய் மட்டும் நான் எடுத்தா போதும். அவ்வளவுதானே வேணும் எனக்கு. எனக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணணும். அதுதான் நான் என்னோட பேபேக் பீரியட். அப்ப இந்த 2,000 ரூபாய் தான் எனக்கு வேணும். அப்ப இந்த 2,000 ரூபாய அடுத்த வருஷம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12,000ல போய் எடுக்குது. எனக்கு எவ்வளவுல போய் எடுக்குதுன்னு பாருங்க. இந்த 12,000ல போய் எடுக்குதுங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு எடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 12,000ல எடுக்குது. அப்ப இந்த 12,000ல 2,000ங்கிற போர்ஷன் எவ்வளவு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதுங்க. அவ்வளவுதான். அப்போ 12,000ங்கிறது 5வது வருடத்துல, அதாவது 4வது வருடத்துல இருக்கக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ. அதுல இந்த ப்ரொபோர்ஷன் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சரியா போச்சுங்க. அவ்வளவுதான். அப்போ இது நமக்கு என்ன ஆகும்? 3 இயர்ஸ் பிளஸ் அப்போ இதுக்கு வந்து 1/6ன்னு சொல்லுவாங்களா? 1/6 அல்லது இதால டிவைட் பண்றப்போ 0. இல்ல இந்த 1/6ன்னு போட்டு நீங்க வருடம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? 12ஆல மாதம் போட்டுக்கோங்க. இந்த ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? இப்படி வந்து மாதத்தால, ஏன்னா இங்க வருஷம் இருக்கு. ஒண்ணு வருஷம் வந்துட்டா அடுத்தது மாசம், மாசம் வந்துட்டா அடுத்தது தேதி தான் வரும். அப்போ இதுக்கு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 3 இயர்ஸ் அண்ட் 2 மந்த்ஸ்ங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ 3 இயர்ஸ் 2 மந்த்ஸ்ல எனக்கு பேபேக் பீரியட் ரெக்கவர் ஆயிடும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது. இங்க இயர், அடுத்தது மாதம். அப்போ 1 இயர். அப்போ 1 இயருக்கு 12 மாசம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 12ஆல நீங்க என்ன பண்ணுங்க? மல்டிபிள் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 12ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ 1/6 into 12. அப்போ 3 இயர்ஸ் 12 மந்த்ஸ் 2 மந்த்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கப்பா உங்களுக்கு?